வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 1:1 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35ல் கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 50 இல்லைனா ஒரு 60ல் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரேமு, அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக ஃபோட்டோஸை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணி வீடியோவையும் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்லைட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் வர அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் ஃப்ரேம் எங்கே வருது அப்படின்றத பாருங்கள். இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் முடிகிற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்காக வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம். சேம் அதே மாதிரி தான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. ஸோ அந்த சைடில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போயும் அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா ஃபோட்டோவோட டியூரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைம் டியூரேஷனும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதுன்றது தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் முடிகிற இடத்துல உங்களுக்கு பிளாக்காக ஷோ ஆகுது அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் லைட்டாக வீடியோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு ஸோ ஃபோட்டோஸை நல்லா ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அதே மாதிரி சேம் அதே மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 செகண்ட் மேக் பண்ணுறதுனால 3 ஃபோட்டோஸ் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் கலர்ஃபுல் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.